ஹே காய்ஸ், போன வீடியோவில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸில் ஸ்ட்ரிங்ஸ் பார்த்தோம், பூலியன்ஸ் பார்த்தோம், அப்போ நம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பட் இது உங்களுக்கு வந்து அவ்வளோ கிளியராக உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்காது அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ரிங்ஸ்ன்னு தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம், அதே மாதிரி பூலியன்ஸ் தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம், நம்பர்ஸ் தனியாக ஒரு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்ட்ரிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு பூலியன் அண்ட் நம்பர்ஸை சைடில் வச்சுருங்க. இப்போதைக்கு நமக்கு அது தேவையில்லை, இப்போதைக்கு சைடில் வச்சுக்கலாம். அதை வச்சுட்டு நம்ம இப்போது ஸ்ட்ரிங்ஸை பற்றி மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரிங் வச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம், எதுக்கு என்னென்ன இதுக்கெலாம் யூஸ் ஆகும், ஸோ எதுக்கு இது வந்து நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை பார்ப்போம். ஓகேவா? ஸோ சிம்பிளாக இந்த ப்ராஜெக்டை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். இதில் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஸ்ட்ரிங்ஸ்னே கொடுக்குறேன். ஓகேவா? ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து ப்ராஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து நம்மளோட பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஸோ இப்படி நான் மறுபடியும் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இது இன்னும் கிளியராக புரியும். ஓகேவா? ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டோம். இப்போது இதில் நம்ம ஸ்ட்ரிங் எப்படி டிசைன் பண்ணுவோம்? ஜஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்க்கு வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுத்துப்போம், ஈக்குவல் டுன்னு கொடுத்து ஏதாச்சும் ஒன்று கொடுப்போம்ல. இங்கே வந்து நேம் ஏதாச்சும் ஒன்று கொடுப்போம், யூசர் நேமோ ஏதாவது ஒன்று கொடுப்போம் இல்லையா? அதுக்கப்புறம் நான் சிம்பிளாக வந்து பிரிண்ட் கொடுத்து ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுப்போம். இப்போ நான் ரன் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் இப்போ நான் டக்குன்னு பண்ணுறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுங்கிறதுனால. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது இதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணலாம், ப்ளஸ் பண்ணி ஏதாச்சும் ஒன்று போடலாம் இல்லையா? ஸோ சிம்பிளாக இது மாதிரி வந்து ரன் பண்ணலாம். ஸோ இப்படி வரும். இங்கே நீங்கள் ஸ்பேஸ் விட்டிங்கன்னா இப்போ ரன் பண்ணும்போது இங்கேயும் ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே எப்படி இருக்கோ அது மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கு இந்த மாதிரி வந்து ப்ளஸ் பண்ணி என்ன பண்ணாலும் அதுக்கு பேர் வந்து கன்காட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இது வந்து பைத்தானில் மட்டும் இல்லை, ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி வந்து ப்ளஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து கன்காட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்ட்ரிங்கை இன்னொரு ஸ்ட்ரிங்கை பக்கத்தில் ஆட் பண்ணுற மாதிரி இதுக்கு பேர் வந்து கன்காட்டினேஷன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இதை அப்படியே விட்டுடலாம். இப்போது இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? நார்மலாக வந்து பைத்தான் கோடு உருவாக்குனவங்க ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதி வச்சுருக்காங்க. நம்ம அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சிம்பிளாக இப்போ இது வந்து ஒரு வேரியபிள், நமக்கு தெரியும் இல்லையா? இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள். பிகாஸ் நம்ம இதை வந்து இப்படி பண்ணியிருக்கோம், டபுள் கோர்ஸ் உள்ள எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள். ஓகேவா? இப்போ இந்த ஸ்ட்ரிங் வேரியபிளில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இதை வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ஆப்ஷன் காட்டுறேன். டாட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றுக்கணக்கான ஆப்ஷன்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். பட் நம்ம இது எல்லாமேலாம் பார்க்க வேணாம், ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற சில ஆப்ஷன்ஸை மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர். ஓகேவா? அப்பர். ஸோ அப்பர் போட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு பேரண்ட்ஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். பிகாஸ் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? உங்களுக்கு ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த பைத்தான் பேசிக்ஸ்லேயே உங்களுக்கு அது கவர் ஆகும். பட் இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, எப்போவுமே ஃபங்க்ஷன்ஸை வந்து நீங்கள் எப்படி மென்ஷன் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி 2 பேரந்திசிஸை போட்டு தான் மென்ஷன் பண்ண முடியும். நம்ம ஸ்ட்ரிங்ஸை வந்து இந்த மாதிரி தான் டபுள் கோட்ஸ் பண்ணி பண்ணுவோம், வேரியபிள்ஸை வந்து டபுள் கோட்ஸ் இல்லாமல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ 2 விதமாக இருக்குது. அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி டபுள் பேரந்திசிஸ் போடணும். ஓகேவா? இந்த மாதிரி பேரந்திசிஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனோட நேம், எப்படி வந்து வேரியபிளோட நேம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனோட நேம். அதுக்கப்புறம் அது ஃபங்க்ஷனுங்கிறதுக்கு நம்ம இப்படி சொல்கிறோம், இந்த மாதிரி வந்து பேரந்திசிஸை போட்டு. நெக்ஸ்ட் வந்து டாட் நம்ம ஏன் போட்டிருக்கோம்னா, இந்த ஸ்ட்ரிங்குக்கு இந்த ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணுறோம், அதனால தான் நம்ம வந்து இதில் டாட் போட்டிருக்கோம். இந்த அப்பருங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்த ஸ்ட்ரிங் வேரியபிள் எல்லாத்தையும் வந்து கேபிட்டல் ஆக்கும், வேறு எதுவுமே பண்ணாது. இப்போ நான் ரன் பண்ணுற பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ கேபிட்டல் ஆக்கியிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த அப்பருங்கிற இந்த ஃபங்க்ஷன் பண்ணோம். இதுலேயே வந்து இல்லை லோவர்னு இருக்குது. இப்போ நான் இது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து கேப்ஸ் ஆக்கிடுறேன். இப்போ நான் போயிட்டு லோவர், ஓகே சாரி லோவர் அப்படின்னு டைப் பண்ணேன்னா பார்த்தீங்களா, அந்த எண்ணுங்கிறது வந்து லோ ஆகிருக்கு.
ஓகேவா? இது வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நிறையா சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சில பேர் வந்து இப்போ நம்ம யூசர்ஸ் வந்து என்ன வேணால் என்ட்ரு பண்ணலாம். அதாவது அவங்களோட நேம் வந்து கேப்ஸில் என்ட்ரு பண்ணலாம், இல்லை ஸ்மாலில் என்ட்ரு பண்ணலாம். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். அப்போ நம்ம வந்து அதை ஸ்மாலாக மாற்றுறதுக்கு கேப்ஸாக மாற்றுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா லென்த்து. ஓகேவா? லென்த் நம்ம இதோட லென்த்தை கண்டுபிடிக்கலாம். பட் லென்த்துக்கு முன்னாடி இன்னொரு ஆப்ஷன் முக்கியமாக சொல்கிறேன். இப்போது இந்த ஸ்ட்ரிங் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் நமக்கு தெரியும். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங் வேரியபிளை நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? இந்த இந்த உள்ளே இருக்க டேட்டா அப்படியே வருது இல்லையா? இப்போது சில சுச்சுவேஷனில் நமக்கு எப்படி தேவைப்படும்னா இந்த இந்த வேரியபிளில் இந்த ஸ்ட்ரிங் வேரியபிளில் நமக்கு ஃபஸ்ட்டு லெட்டரோ இல்லை லாஸ்ட் லெட்டர் மட்டும்தான் தேவைப்படும். ஓகேவா? அது நிறையா சுச்சுவேஷன் வரலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரோ இல்லை நடுவில் இருக்க லெட்டரோ ஏதாச்சும் ஒரு லெட்டர் தான் தேவைப்படும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் வந்து ஒரு ப்ராக்கெட்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் வேணும்னா 0ன்னு போடணும். நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன், ஃபஸ்ட் லெட்டர் வேணும்னா 0ன்னு போடணும். ஓகேவா? போட்டுட்டு இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா எண் மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ ஏன் நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்? நம்ம வந்து 1 போடலாம், இது வந்து 1 2 3 4 அப்படின்னு கூட பண்ணலாம். பட் இப்போ நம்ம பண்ணோம்னா என்ன ஆகும்னா 1ன்னு போட்டோன்னா எனக்கு வந்து ஏ வரும். பிகாஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, எப்போவுமே 0ல் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போது என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இந்த எண் இருக்குல்ல, எண் வந்து 0, ஏ வந்து 1, எம் வந்து 2, இ வந்து 3. இது வந்து எந்த ஒரு வேர்டாக கூட இருக்கலாம். எந்த ஒரு வேர்டாக இருந்தாலும் சரி, இந்த எப்போவே வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் 0லேருந்து தான் எதுவாக இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? நம்ம ஃப்யூச்சரில் வந்து லிஸ்ட்டுலாம் பார்ப்போம். இப்போ வந்து லிஸ்ட்டுலாம் இருக்குல்ல, நார்மலாக வந்து வரிசையாக வந்து லிஸ்ட் இருக்கும். நார்மலாக ஏதாச்சும் ஒரு லிஸ்ட் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு லிஸ்ட்டு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், 1 2 3 தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? அது நம்ம ரியல் லைஃப்பில். பட் ப்ரோக்ராமிங்கில் அந்த லிஸ்ட்டு கூட வந்து 0 1 2 அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ எப்போவுமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து 0 போடுறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெட்டர் வேணும்னா நம்ம வந்து 0 போடுறோம். இப்போ நான் வந்து லாஸ்ட் லெட்டர் வேணும்னா நான் 4 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து எரர் வரும். பிகாஸ் 4ங்கிற ஒன்று இங்கே இல்லவே இல்லை. ஓகேவா? இது வந்து 3லே முடிஞ்சிருது. இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா 3லே முடிஞ்சிருது. ப்ளஸ் நான் இதை வந்து எரேஸ் பண்ணணும்னா நமக்கு ரன் ஆகாது. பார்த்தீங்கன்னா 3லே முடிஞ்சிடும். இப்போ நான் 4 போடுறேன், எனக்கு என்ன எரர் காட்டுது பார்க்கலாம். பார்த்தீங்களா? ஸோ எரர் காட்டுது. ஸோ 3லே முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போது ஓகே. ஸோ இப்போ இது ஓகே. இப்போது சில சுச்சுவேஷனில் நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, இப்போ வந்து இதோட லென்த் நமக்கு தெரியும். அதாவது லென்த்துங்கிறது என்னென்னா 0லேருந்து 3 வரைக்கும் இருக்குது. அதாவது 0 1 2 3 இது வந்து இந்த டேட்டாவோட லென்த்து. ஓகேவா? இப்போது சில ஏதாச்சும் ஒரு கோடிங்கோ இல்லை ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரலாம். எப்படி இருக்கும்னா ஒரு செம பெருசாக இருக்கும் லென்த். எப்படின்னா இப்படி இருக்குன்னு வச்சுப்போமே, ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிக்க இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ நம்ம உட்காந்து 1 2 3 இல்லை 0 1 2 3 அப்படின்னு எண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் சிம்பிளாக அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதை எடுத்துகிட்டு சிம்பிளாக நீங்கள் வந்து பண்ண வேண்டியது எப்படி என்னென்னா, லென்த்துங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் ரன் பண்ணணும். ஓகேவா? பட் லென்த்துங்கிற ஃபங்க்ஷனை நீங்கள் டாட் லென்த் அப்படின்னு போட்டு இப்படி ரன் பண்ண முடியாது, எரர் வரும். ஓகேவா? இதை நீங்கள் இப்படி ரன் பண்ண முடியாது. நீங்கள் எப்படி ரன் பண்ணலான்னா, இந்த பிரிண்ட்டுங்கிற பேரந்தசிஸ் உள்ள லென்த்துங்கிற ஃபங்க்ஷனை போட்டுடணும். போட்டுட்டு இது உள்ளே வந்து நீங்கள் அந்த வேரியபிளை போடணும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்ட்ரிங்குங்கிற வேரியபிள் உள்ள என்ன இருக்குதோ அதை கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லும். அதோட லென்த்தை கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லும். பார்த்தீங்கன்னா 45. இப்போ நான் ஒன்று எரேஸ் பண்ணுறேன், எனக்கு 44ன்னு வரும் பாருங்கள். ஸோ இது எப்படி கவுண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா 0லேருந்து 45 வரைக்கும் கவுண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அதாவது 0 1 2 3 இப்படி வந்து கவுண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸுங்கிறது உங்களுக்கு சரியாக புரியாமல் இருக்கலாம். பட் டோன்ட் வரி, ஜஸ்ட் இப்போ வந்து ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணலான்னு கற்றுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனோட மீனிங்ஸ்லாம் அவ்வளோவா புரியதானா? ஃபங்க்ஷனோட மீனிங் என்னங்கிறது நம்ம வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போதைக்கு ஃபங்க்ஷனை நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கோங்க. ஓகேவா? அண்ட் இப்போது நான் காட்டின இந்த லென்த்தாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டாட் போட்டு நான் வந்து உங்களுக்கு அப்பர் ஃபங்க்ஷன் காட்டினேன் இல்லையா, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? அதாவது ரியல் லைஃப்பில் நிறையா யூஸ் பண்ணப்படுற ஃபங்க்ஷன்ஸ். பட் இதை விட
நூற்றுக்கணக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. அது நீங்கள் ஜஸ்ட் ஒரு கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து நூற்றுக்கணக்கான ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போது நமக்கு வந்து நான் காட்டினது வந்து ஜஸ்ட் வந்து இப்போது நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ், ரொம்ப ரீசெண்டாக யூஸ் ஆகப்படுற ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரிங்ஸ் பற்றி தெரிஞ்சிருச்சு. ஸோ ஸ்ட்ரிங்ஸில் நீங்கள் என்னென்ன பண்ணலாம், ஸ்ட்ரிங்ஸில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. ஓகேவா? இப்போது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலான்னா நம்பர்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ நம்பருங்கிற டேட்டா டைப் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம்.